குட் மார்னிங். காலையில் டைம் தண்ணி இறைக்கிறாங்க சித்தி. பாப்பா என்கிட்ட இருக்கிறதுனால இப்போ சித்தி பண்ணிடுறாங்க, இல்லைன்னா நான் பண்ணிடுவேன். நேற்று அரைச்ச மாவு அப்பத்துக்கு ஆப்பசோட மாவு. ரொம்ப ஈஸியாக அரைச்சிட்டாங்க சித்தி. நம்ம மெனக்கிடவே தேவையில்ல. அரிசி சாதமும் தேங்காவும் தான் போட்டிருந்தாங்க, கூட ஈஸ்ட்டு. இப்போ சுகர் ஆட் பண்ணுறாங்க. 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்காங்க. இப்போ என்ன வேறு எந்த மிக்ஸ் ஆக்கணுண்டு உப்பு பாப்பாவும் என் கூடவே இருந்துட்டாங்க. அதனால் பாப்பா யார்கிட்ட காலையில் போக மாட்டாங்க, நான் வச்சுட்டு இருக்கேன். சித்தி கொஞ்சிறாங்க. பாப்பா என் கூட தான் இருக்காங்க. பையன் அங்கே விளையாடிட்டு இருக்காரு காரை வச்சுக்கிட்டு. பழக்கம் போல் எங்களோட மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். காலையில் எழுந்து இப்போ தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது ஏன்னா ஒரு 1 hour கழிச்சு தான் சமைப்பாங்க. லிக்னுண்டு அப்போ என்னன்னா இங்கே சித்தி இங்கே இருந்ததுனால லைட்டிங் தான் இருந்துச்சு, அது மறைச்சிட்டாங்க. இங்கே நான் டீ போட்டுட்ருக்கேன். நான் தான் பற்ற வைக்கிறதா இருந்துச்சு, அதுக்குள்ளே பாப்பா எழுந்துட்டாங்க. அதனால் சித்தி வந்துட்டாங்க. யாரை கூப்பிட்றீங்க நீங்கள் காலையில்? கெட்டு பண்ண ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. முதல் வேலை சுடு தண்ணி தான் இருக்கும். சுடு தண்ணி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி, சாப்பாடு எல்லாமே இருக்கும். என்ன மேமா அப்பத்துக்கு பட்டாணி கறி எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன் நைட்டு. இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. எங்கே பாருங்கள் 2 பாய் வந்திருக்கு. இது எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்க, இது எங்கள் மூத்தார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் 2 வந்திருக்கு. இப்போ ஃபோன் பண்ணி கேட்கணும் எது அன்னிட்டு. இவ்வளோலாம் செஞ்சால் விலைக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தோசை மாவு பக்கத்தில் அரைச்சி வச்சுருக்காங்க. சித்தி செஞ்சால் மட்டும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எங்கள் மாமியார் செஞ்சால் கூட அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அப்படி மூடி வச்சதெல்லாம் 2 வந்திருக்கு. இன்றைக்கி பட்டாணி கறி வித் ஆப்பம். இது திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும். தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா இல்லை மறுபடியும் கொடுத்து வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. 2 வந்திருக்கீங்க. இது நேற்று சுக்கு தண்ணி. இங்கே இருந்தால் கொஞ்சம் சூடாகிடும், அதனால். குருமா வச்சுட்டாங்க பட்டாணி கறி பண்ணுற சொல்லிட்டு. வழக்கம் போல் ஹஸ்பண்ட் சமைக்க வந்துட்டாங்க. கறி அவர் தான் வைப்பார். குழந்தைங்களுக்காக முன்னாடி சமைக்கிறாங்க. இது பசங்களுக்கு மட்டும்தான், பசி தாங்க மாட்டாங்கள்ல. நாங்களும் 9 மணிக்கு மேலே தான் எடுப்போம். பசங்களுக்காகவே ஒரு சீக்கிரம் ஒரு 3 எடுக்கிறாங்க. பையனுக்கு 2, பொண்ணுக்கு 1ன்னு சொல்லிட்டு. கூடவே தேங்காய் பால் வச்சு கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு மட்டும். பெரியவங்களுக்கெல்லாம் கறி தான். இன்னும் 2 மேமா அது ரித்தும் சம்டைம்ஸ் குட்டியோட வேண்டாம். வாயோ குருமாக்கு ரெடி ஆகுது. சித்திக்கு ஏஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அவங்களே ஒரு ஆளாக எவ்வளோ வேலை பார்க்க முடியும். அதனால் ஹஸ்பண்ட் எப்போவுமே காலையில் கறி அவர் பண்ணிடுவார். ஆளுக்கு ஒரு வேலை நாங்கள் பிரிச்சுக்குவோம். அப்போ ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஒரே ஆளே எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இருக்காது. 4 பேர் செஞ்சால் அது ஈஸியாகிடும். இது ஒரு பெனிஃபிட் கூட்டு குடும்பத்தில். கரம் மசாலா போட்டாங்க.
நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டோம். இங்கெல்லாம் இந்த ஆட்சி பிராண்டே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே நாங்கள் சென்னையிலேருந்து கொண்டு வந்துடுறது மேக்ஸிமம். இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, காரம் அதிகமாக இருந்தால். கம்மி பண்ணால் திக்னஸ் வர மாட்டேங்குது. ஆனால் அந்த அளவுக்கு காரம் இல்லை இல்லை. இந்த மிளகாத்தூள் நான் அரைச்ச மிளகாத்தூளுங்க, காரம் எல்லாம் கிடையாது. இது போடுங்க, நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் காரமாக இருக்கும். இது நான் அரைச்ச மிளகாத்தூள். இங்கே மல்லி தனியாக, மிளகா தனியாக, தனித்தனியாக தான் அரைச்சி வைப்பாங்க. மிக்சடாலாம் அரைக்க மாட்டாங்க. ஆனால் நான் மிக்சடாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். சிட்டிங்க வரும்போது அதை நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். போன வாட்டி தீபாவளிக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ நான் கொடுத்து விட்டது இப்போ எங்களுக்கே யூஸ் ஆகுது. நாங்கள் வந்து தான் அதை காலி பண்ணோமே. காய் வெந்துருச்சு. நான் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், என்ன பட்டாணி கறி சொல்லிட்டு குருமா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டும் இருந்துச்சு, அதை ஏன் விடுவானே சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டுட்டேன். நேற்று கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆனஸ்ட்டாக நான் அதில் ஆன்சர் பண்ணிட்டேன். சித்தி தனியாக தான் இருக்காங்க. அவங்க 2 பசங்களும் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனியாக இருக்காங்க. நாங்கள் எப்போ ஒன்று அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. பசங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்காங்கல்ல, திடீர்னு வீடு யாருமே இல்லாத மாதிரி ஆகிடும், தனிமையாக ஆகிடுவாங்க அவங்க. நாங்கள் இப்போ போனால் கூட பாப்பாவோட பிறந்த நாள் பிப்ரவரியில் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு வந்துடுவோம். ஒரு 2-3 வீக்ஸ் தான் சென்ட்ரலில் இருக்கோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயே ஆகணும், பையனுக்கு ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, அதனால தான் நாங்கள் போவோம். இல்லைன்னா நாங்கள் இருந்திருப்போம். அப்படி போனால் கூட ஒரு 2-3 வீக்ஸ் கேப்பில் தான் இருக்கும். சித்தி எங்களை விட ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க நாங்கள் போயிட்டா. உண்மையிலே சொல்லணும்னா இந்த சித்தி வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, நானாக இருக்கலாம், ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க குறையே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நான் அவங்க பசங்க கிட்டலாம் சொல்லுவேன், இப்படி ஒரு மாமியார் கிடைக்க உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், பார்த்துக்கோங்க, தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லுவேன், உங்கள் சித்தி மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாரும் வர மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் நான் போயிருக்கேன். நான் 3 மாதம் 4 மாதம் அவ்வளோ நாள் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அவங்களோட கூடவே நான் ட்ராவல் பண்ணுறேன்னும் போது ஒரு தடவை கூட அவங்க மருமகளை அவங்க விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மருமகளுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்படியோ ஒன்ஸ் போயிட்டு அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. நான் இருக்கிற வரைக்கும் என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு இடத்துல கூட அவங்க விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. ரொம்ப பிடிக்கும் அது, அந்த கேரக்டர். இதோ കഴിക്കണല്ലോ. இவங்க என்னை வந்து ஒரு அவங்க பொண்ணு போல் பார்த்துக்கிட்டாங்க. நான் இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன். எங்கள் மாமியார் முன்னாடி கூட நான் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட அடிக்கடிக்க சொல்லுவேன். இப்போ எங்கள் அம்மா இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி தான். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தான் இருந்துக்கலாம், எத்தனை மணி வேணாலும் இருந்துக்கலாம். அது அவங்களுக்கு தப்பாகவும் சொல்ல மாட்டாங்க, குறையும் பார்க்க மாட்டாங்க. எப்போ வேணாலும் சாப்பிடலாம், உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, உனக்கு தூக்கம் வருதா நீ போய் தூங்கு, உனக்கு என்ன பண்ணுதோ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ செய். இவ்வளோ ஃப்ரீடம் எந்த மாமியார் கொடுப்பாங்க சொல்லுங்கள். அதே போல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு கூட அவங்க தான் அதிகமாக எஃபெக்ட் போடுவாங்க. ஏதாவது பார்த்தாங்கன்னா இதை வீடியோ எடு, அது வீடியோ எடு, இது அப்படி சொல்லுவாங்க. நானே லேசியாக கூட இருப்பேன், அப்படியே விட்டுருவேன். ஆனால் இதை எடு, அதை எடு, இதை போட்டியா அதை போட்டியா. நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் மாமியாருங்க தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட்டும் இருக்குது மாமியாருங்க கிட்டே எனக்கு. ஹஸ்பண்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் இது வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சக்ஸஸ்ன்றது செகண்டு தான், ஆனால் நெகட்டிவாக மட்டும் போயிடவே கூடாது. நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்ப்பாங்க, ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பாங்க. எந்த இடத்துலையுமே அது தப்பாக போயிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ என்னோடய மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம், நெகட்டிவ் அந்த ஷேட் வந்துட்டு அம்மாவை விடவே கூடாது. ஹோம்லி அது மட்டும்தான் இருக்கணும், ஃபேமிலி பேஸ்டாக தான் இருக்கணும்னு நினைப்பேன் எப்போவுமே நான். பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கு அதுக்கும்.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதான் ஹஸ்பண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், கறி ரெடி ஆகிடுச்சு, ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஆப்பம் நான் தான் செய்வேன், ஹஸ்பண்ட் போயிடுவாங்க. கார்பரேஷனில் தண்ணி வந்துடுச்சு. ஹாட் பாக்ஸ் இங்கே இருக்குது. இனிமேல் சமையல் நம்மளோடது தான். பசங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டேன் நான். இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது டீ குடிப்பாங்க, அதனால் டீ சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். மாவு எடுத்து வச்சாச்சு. அப்படி வாங்க ஹாட் பாக்ஸில் காட்டுறேன். ஒன்றும் இல்லையா, இனிதான் எல்லாருக்கும் செஞ்சு வைக்கணும். பசங்களுக்கு தான் செஞ்சாச்சு, இனிமேல் தான் நாங்களாம் சாப்பிட்றதுக்கு செய்யணும். அவி போகுதுங்களா, தட்டு இல்லை, என்ன தட்டு வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் அப்படியே மூடிட்டு போயிட்டாங்க. பாருங்க, பட்டாணி கறி தான் பண்ணுறதா இருந்துச்சு குருமா. சரி, ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டும் இருந்துச்சு, அதையும் விடுவானு சொல்லிட்டு அதையும் போட்டு அழகாக வச்சுட்டாங்க. கேரளா ஸ்டைலில் ஆப்பம் அது அப்படியே வந்துடும். அழகாக எடுத்து நம்ம இப்படி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்று கூடி ஊற்றி வைக்கலாம். ஆக்சுவலி கறி வந்துட்டு நான் தான் வைக்கிறதா இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே பசங்க இருக்காங்க இல்லையா, ரெண்டும் கை குழந்தைங்க நம்புது. டக்குன்னு வந்து மற்றவங்க செய்கிற மாதிரி தான் இருக்குது கடையில் டைமில். எவ்வளோ நாளாக ஒரு விஷயம் தெரியல, இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அது என்னென்னா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கடை மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாலாம் போட்டு தான் வச்சு காரத்தை கூட்டி வச்சுருக்காங்கன்னுட்டு. ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வாருங்க வருவாங்க, அப்படியே சூடாக சாப்பிட்ருவாங்க. நல்லா வந்திருக்கு ஆப்பம். எங்கள் ஆப்பம் ஊற்றி வச்சுருக்கேன். மணி பாருங்க 9:10 ஆகுது. அப்படியே கொஞ்சம் நம்ம விசில் தெரிப்போமா. நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு. பாப்பா அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி தங்கம்? இருங்க இருங்க இருங்க, அம்மா வர அம்மா வர இருமா, இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அம்மா. வந்துட்டேன். வெளியில் எங்கள் நாத்தனார் வந்திருக்காங்க, அதான் ஒரு விசிட் பண்ண வரேன். எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு நாத்தனார் வந்திருக்காங்க இல்லையா, எங்கள் மாமனார் இருக்கான். அவர் தான் முடி வச்சிருவோம். எங்கள் மாமியார் எதுவாக இருந்தாலும் பசங்களுக்காக நிறைய கொடுத்து விடுவாங்களா, அதனால தான் என் அன்பை நான் காட்டுறதுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். லாஸ்ட் ஆப்பம் அவ்வளோதான். இந்த மாவை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சேர்த்தே சொல்லிட்டாங்க, வேணும்னா சுடா ஊற்றிக்கலாமா அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி இப்போதைக்கு இந்த ஷெட்யூலை நான் முடிக்கிறேன். சுக்கு தண்ணி அடுப்பு காலியாக இருந்துச்சுங்களா, அதனால் தண்ணி போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த தண்ணி 2 பேருக்கு நான் டிவைட் பண்ணுவேன், என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும். இது நேற்று தண்ணி இருந்துச்சு இல்லைங்க, அது கறி ஒரு மூடி போட்டு எடுத்துகிட்டு வந்து மூடி வச்சிடணும். அதை பண்ணி இருக்கிறது இது லாஸ்ட் ஒன்று, இதோட முடியுது. முடிஞ்சிருச்சு. കഴുകണം പൊടി ഉണ്ടാവും. எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. அச்சுதா അല്ലല്ല അത് ഇവനൊക്കെ ഒരു പ്രാവശ്യം വാങ്ങി തന്നെ. நல்லா இருக்குல்ல, ஸ்மார்ட். അതെല്ലാം കണ്ടേ ബബിൾസ് ആണ് മേമ.
അത് ആട്ടിയത് ഒരു സൗണ്ട് വരും. അവിടെ വേണ്ടായിരുന്നു. നല്ല പേര് எப்ப போனீங்க நீங்க? தனியா வெயிட் என்னது 120? இஞ்சியோட ரேட் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும், அதான் சித்தி சொல்கிறாங்க. ஈவினிங் ருட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசும்பால் தம்பிக்கு, என் பையனை தான் நான் தம்பின்னு சொல்லுவேன் நான். இது வந்து அவருக்கு தான் ஃபுட்டு கொடுத்து இப்போ தான் முடித்தேன். ஆப்பம் காலையில் இருந்த கறி தான். இருங்க, இது நல்ல சுதாக இருக்குது. என்ன மேமா? ஆ കുട്ടിക്ക് കൊടുത്തു, കുഴപ്പമില്ല. ആ ആ ஆ சித்தி வந்துட்டு 3 அப்பம் ஒரு காலையில் செஞ்சது அப்படின்னாரு. இது ஆள்வெளி கிழங்கு எங்கள் மாமியார் கொடுத்தாங்களாம். என்ன கொடுத்து மேமா? அம்மா என்ன கொடுத்து இது கிழங்கு? அதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி போட்டுட்றாங்க. சரி, அது ரொம்ப நாளாக கிடக்குது அப்படின்ட்டு காலையில் செஞ்சு வச்சது. அப்போ இன்னைக்கு நிறையவே செஞ்சுட்டேன். ஆஃப் பண்ணி வைக்கும்போதே பார்த்துருப்பீங்க. ഉണ്ടാക്കുമ്പോ இப்போ தம்பிக்கு சுட்டு கொடுத்தேன்னா அதனால் பாத்திரம் வெளியிலே இருக்குது. ஸோ கொஞ்சம் கறியை எடுத்து வந்துட்டு சூடு பண்ணி கொடுத்தேன். இது வந்து சாதா தண்ணி, சுக்கு தண்ணி. இப்போ சாயங்காலமாக மறுபடியும் வச்சது இது எல்லாமே ஃபுட்டுங்க தான். மதியம் வச்ச கீரை, எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்த சாம்பார், இது பொன்னியரி, இது உருளைக்கிழங்கு, அடியில் இருக்கிறது மட்டரி வித் பப்படம். ஸோ அதில் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து மதியம் வந்து சாப்பிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நைட்டுக்கு தான். இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு மீதி பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு துடைச்சி எடுத்துருவாங்க. டைம் பாருங்கள், மணி 7 இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே எனக்கு இதுதான். ஒருத்தர் விட மாட்டாங்க, எல்லாருக்கிட்ட பேசுவாங்க. அவங்க கூப்பிட்றாங்களே இவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. வெந்தோ அப்பாக்கி தண்ணி இல்லை போல இருக்கு. അത് അപ്പാക്കില്ല മേമ? താഴെ അപ്പാക്കിയിട്ടുണ്ട്. ആ என்ன பண்ணுவாங்கன்னா, இது செய்கிறாங்கல்ல, கண்டிப்பாக கட்டன் சாய் ஆடுவாங்க. വെറുതെ വെച്ചാൽ എനിക്ക് കൊടുക്കാൻ വേണ്ടേ? എലി വെക്കാൻ വേണ്ടേ? എലി അറിയണ്ടേ? ஓ, எலிக்கு வேண்டிட்டு நான் சித்திக்கு நினைச்சிட்டு இருந்தேன். எலிக்காக ப்ரிப்பரேஷனா? നമുക്ക് തിന്നാല്ലേ കൃഷ്ണൻ കൊടുക്കാൻ? അത് പാല് പോണ്ട, കഴിക്കാം.